அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியின் அடையாளம் தராசு. இந்த ராசியில் சனி உச்சனாக இருப்பார். சூரியன் நீசம் பெறுவார். மென்மையான அணுகுமுறை, சுயமரியாதை, செல்வாக்கை காக்கிறதுல தனி கவனம், நல்ல மனம், ஈவு இரக்கம், பரோபகார குணம், செல்வ கடாட்சம் பெறும் அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரை 6ல் அமரும் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரப்போகிறார். வாழ்க்கையே மாறப்போகுது. முக்கியமான காரியங்களை பக்குவமாக நீங்கள் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். வாழ்க்கை துணைவர் உறுதுணையாக இருப்பாங்க. பிள்ளை வரத்தை எதிர்நோக்கியுள்ள அன்பர்களுக்கு அந்த வரம் கண்டிப்பாக கிடைக்கும். மகனின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்துவாங்க. சனி பகவான் பூரட்டாதியில் பயணிக்கும் காலத்தில் பழைய கடன் தேரும். வீடு கட்ட கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிரினும் கூட சமூக வலைதளங்களை நீங்கள் கவனமாக கையாளுங்க. வாகனங்களை சரியான முறையில் பராமரியுங்க. சனி உத்திரட்டாதியில் பயணிக்கும் காலமான 2/4/2026 முதல் 14/4/2027 வரையிலான காலம் சாதகமாக இருக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். புது வாகனம் வாங்குவீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி 14/4/2027 முதல் 24/4/2028 வரை சேமிப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்குது. விலை உயர்ந்த தங்க நகைகள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று வருவாங்க. சனி பகவான் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை வக்கரத்தில் செல்வதால் வாகனத்தை கவனமாக இயக்குங்க. முன்கோபம் அந்த நேரத்தில் வேண்டாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை சனி பார்க்கறதால தைரியமாக நீங்கள் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வெளி வட்டாரத்தில் கௌரவம் கூடும் உங்களுக்கு. 12ஆம் வீட்டை பார்க்கறதால திடீர் பணவரவு உண்டாகும். உறவினர் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கும். தாம்பத்தியம் இனிக்கும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள்லாம் தேடி வரும். தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்புகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரும். பொதுவாகவே இந்த ராசினருக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் காலம் இது. வழக்குகள்லாம் சாதகமாகும். தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் அதிரடி லாபம் கிடைக்கும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வீங்க. பங்குதாரர்களிடையே அனுசரித்து போவீங்க. ரியல் எஸ்டேட், உணவு, புரோக்கரேஜ் வகைகளால் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரி பாராட்டுபடி நீங்கள் நடந்துக்குவீங்க. ஒரு சிலர் அதிக சம்பளத்தோட நல்ல வேலையில் சென்று அமருவீங்க. எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு அயல் நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தோட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் எதிலையும் எந்த இடத்துலையும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைவராலும் விரும்பப்படுவீங்க. நீங்கள் அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. இந்த ஆண்டு செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட மன உறுதியோடு நீங்கள் அதை சமாளிப்பீங்க. உங்களின் குறிக்கோள்கள்லாம் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வழி ஏற்படாதுங்க. குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. எந்த முக்கிய முடிவையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் எடுக்கிறது நல்லது. மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளை கேட்டு அதுக்கேற்றபடி தேவையான மாறுதல்களை நீங்கள் செய்வீங்க. அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனசிலிருந்து அகற்றிடுங்க. பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்க. மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜெபிச்சு வாருங்க. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டு இறுதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை நீங்கள் சிறப்பாக முடிச்சிருவீங்க. உங்கள் மனசில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளங்க ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். கிணத்து தவளையாக இருந்தவங்க வெளியூர் வெளிநாட்டு பயணமெல்லாம் மேற்கொள்வாங்க. சமுதாயத்துக்கு ஏற்றதொரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெரும் யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தில் குதூகலம் நிறையும். ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீங்க.
ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து வருமானம் வர தொடங்கும். உங்களுக்கு குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களின் செல்வாக்கு உயரும். இல்லத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் மனசுல கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையோ இழந்துட்ட மாதிரி மனக்கவலைகளுக்கு நீங்க ஆளாவீங்க. இதனால யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்யறது உங்களுக்கு நல்லது. கடினமான உழைப்புகளுக்கு இடையே கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்கள்ங்கிற அந்தஸ்தை நீங்க பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீங்க. வருமானம் படிப்படியாக உயருங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்துக்குவாங்க. மேலும் அலுவலக வேலைகளில் பளு இருக்காது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டமாக இது அமையப்போகுது. பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப விற்பனை முறைகளை நீங்கள் கையாளுவீங்க. இருந்தாலும் கூட கூட்டாளிகளை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமம் இல்லாமல் வெற்றிகளை பெறுவாங்க. சிலர் புதிய பதவிகளில் அமர்வாங்க. தொண்டர்களின் ஆதரவு, கட்சி மேலிடத்தின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதால உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். புதிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. மனசுக்கு இனிய சுற்றுலா சென்று வருவீங்க. மாணவ மணிகள்லாம் அதிகமாக உழைச்சி நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு யோக கிரகமான சனி பகவான் இப்போ 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு உபஜய ஸ்தானத்திற்கும் வராரு. இது ருண விமோச்சன சனின்னு ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படும். அதாவது கடன், நோய் ஆகியவையெல்லாம் தீரும்னு அர்த்தம். மேலும் 6ஆம் இடத்துல சனி அமரும் போது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு பணியும் நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நிலவி வந்த மந்த நிலை மாறி உடல் தெம்பு அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் தைரியமும் வீரமும் இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். உறவினர்களிடையே நிலவி வந்த கசப்புணர்வுகள்லாம் மாறும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனை மூலமாக கணிசமான தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அவர்களின் முன்னேற்றத்தால் பெருமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை தடை இல்லாமல் கிடைக்கும். தொழிலில் புதிய யுத்திகளை கையாண்டு பெரும் லாபம் நீங்கள் ஈட்டுவீங்க. போட்டியாளர்களை முறியடித்து முன்னேறுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுகளால் உற்சாகம் அடைவாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக தொழில் லாபம் பெருகும். மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் கலைத்துறையில் மாணவர்கள் முதலிடம் பிடிப்பாங்க. குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகள்லாம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். மிகச்சிறந்த வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களின் படைப்பாற்றல் வெகுவாக பாராட்டப்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகும். சினிமா, இசை போன்ற கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய உச்சங்களை தொடும் வாய்ப்பு அமையும். மேலும் துலாம் ராசினர் சனிக்கிழமைகளில் காலபைரவரை வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை தரும். பைரவருக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது கடன் மற்றும் நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும். கருப்பு நாய்க்கு இரவில் உணவிடுவது நல்லது. வாழ்வியல் ரீதியாக மற்றவர்களை துச்சமாக நீங்கள் நினைக்காம பணிவுடன் நடந்துக்கிறது சனியின் அருளை நிலைக்க செய்யும். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் செய்கிறதும் அன்னதானம் வழங்குவதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தினசரி வீட்டில் மங்கள இசை ஒலிக்க செய்கிறதால நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாகும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் செயல்திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் மனசில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படுங்க. சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள்லாம் கைகூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். மேலும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சப்த கண்ணீரை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். இயலாதவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம், இயலாதவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதால உங்களுக்கு சனி
மனமகிழ்ந்து நல்ல பலன்களை அருள்வார். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் திறமையின் மீது நீங்கள் கொண்ட வைராக்கியம், பிடிவாத குணம், ஆளுமை திறன் உங்கள் தொழிலின் உத்தியோகம் மூலமாக உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டும். உங்களின் முன்னேற்றத்தை தடுத்தவங்க காணாமல் போவாங்க. உங்களின் இளைய உடன் பிறப்புகள் பொருள் இழப்பு, நட்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான நோயால் குறுகிய கால பாதிப்புகள் இருக்கும். உங்களின் சொந்த வீடு, வாகன கனவை நிறைவேற்ற ஏற்ற காலங்க இது. இந்த சனி பெயர்ச்சியால் கடனும் விரயமும் உங்களுக்கு வரப்போவது உறுதியாயிருச்சு. கடன் வாங்கி சுப விரயமாக நீங்கள் மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. தாய் தந்தையின் ஆரோக்கியம் சீராகும். உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களை மகிழ்விக்கும். மேலும் போட்டித் தேர்வு எழுதும் துலாம் ராசி குழந்தைகள் மாநிலம், மாவட்ட, பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெறுவது உறுதி. மேலும் திருமண தடையெல்லாம் அகலுங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக நிறைவேறும். பலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாகவே இருக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சலசலப்பு, மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். சுப விசேஷங்கள்லாம் நடைபெறும். திருமண வயதில் மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உற்றார் உறவினர் வருகையால் குடும்பம் கலகலப்பாக இருக்குங்க. பேரன் பேத்தி பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில், உணவு விஷயத்தில் அக்கறையும் கவனமும் உங்களுக்கு ரொம்பவே தேவை. கை கால் முட்டி வலி வேதனைகள்லாம் குறையும். வைத்திய பலன் தரும். சகோதரர்கள் வகையில் வரவு உங்களுக்கு உண்டு. சிலருக்கு புதிய நகைகள், ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் ஏற்படுங்க. பெற்றோர்கள் பெரியோர்களின் நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தவறான சிந்தனையில் மனசு அலைபாய விடாமல் இருந்தால் மட்டுமே போதும். உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் கட்டி காக்க முடியும். பரிகாரமாக நீங்கள் சிவன் கோவிலில் சுத்தம் செய்யும் உழவார பணிகளை செய்கிறது நல்லது. பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து கிரிவலம் வர்றது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.